ஸோ அடுத்த ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க. என்ன பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா யோகாலே ஒரு ஹாய் சார், வாம் வெல்கம் சார், வாம் வெல்கம் சார். யோகாலே ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நிரூபிச்ச அனதொரு யோகா டீம். அவங்க யாரு அப்படின்னா Priya Yoga Center. They are doing a performance now. Please, Priya Yoga team, we are welcoming you to come on the stage. நீங்க எப்பயே போட ஆரம்பிச்சீங்கன்னா அவங்க மேல வரும்போது அது ரெடியா இருக்கும். शिवाय विष्णु रूपाय शिव रूपाय विष्णवे शिवस्य हृदयं विष्णुं विष्णुश्च हृदयं शिवः यथा शिवमयो विष्णु रेवं विष्णुमयः शिवः यथान्तरं न पश्यामि तथा मे सस्तिरायुषि यथान्तरं न भेदस्यु शिवराघव यस्तथा. சிவபெருமானுக்கு நீலகண்டன்னு எப்படி பெயர் வந்தது? விஷ்ணு ஏன் கூர்ம அவதாரம் எடுத்தாரு? இப்படி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைஞ்சதுதான் திருப்பார்கடல் கடைந்த கதை. தேவர்கள் எல்லோரும் ஒண்ணு சேர்ந்து துர்வாச முனிவரின் சாப விமோசனம் வேண்டி வைகுண்டம் போய் விஷ்ணு பகவான பிரார்த்தனை பண்றாங்க. शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. விஷ்ணுவும் காட்சி தந்து தேவர்களுக்கு திரும்பவும் வலிமை பெறணும்னா பார்க்கடல்ல இருக்கிற அமிர்தம் சாப்பிடுறதுதான் ஒரே வழின்னு சொல்றாரு. மாபெரும் சமுத்திரத்தை கடைஞ்சி அதுல இருந்து அமிர்தத்தை எடுக்கிறதுங்கிறது தேவர்களால மட்டும் செய்ய முடியாது, அசுரர்களோட துணையும் தேவைப்படுது. அதனால பகவான் விஷ்ணுவின் யோசனைப்படி தேவர்கள் அசுரர்களின் மன்னனான மகாபலியிடம் போய் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கும் சக்தி வாய்ந்த அமிர்தம் கொடுக்கிறதா சொல்லி பார்க்கடல் கடைறதுக்கு அழைப்பு விடுறாங்க. தேவர்கள் அனைவரும் வாசுகியின் வால் பக்கம் இருப்பார்கள், அரக்கர்கள் தலைப்பக்கம் இருப்பார்கள். பகவான் சிவசங்கரனின் அருளினால் பார்க்கடலை கடைய ஆணை கிடைத்து விட்டது. நல்ல செயல் தாமதப்படக்கூடாது, அது நல்லதல்ல. கூறுங்கள், பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய், பகவான் சிவசங்கரனுக்கு ஜெய். வாய் வழி வாக்கை கேட்டு கலகம் அகன்று நாம் மனம் தெளிவோம். தேவர் அசுரர் இருகுலம் சேர்ந்து அமிர்தம் பெறவே பார்க்கடல் கடைந்தார், பார்க்கடல் கடைந்தார், பார்க்கடல் கடைந்தார், பார்க்கடல் கடைந்தார், பார்க்கடல் கடைந்தார். பாம்பு வலி தாங்க முடியாமல் நெளிய மந்தாரமலை நழுவத் துவங்கியது. என்ன இது சோதனை? வெண்ணெய் திரளும் நேரத்தில் தாழிவடைந்தால் ஏற்படும் சோதனை போல் கைகூடி வரும் நேரத்தில் மலை ஆழ்கடல் மணற்பரப்பில் சிக்கிக் கொண்டால் அமுதம் பெற இயலாதே. ஹே நாராயணா, சர்வ சம்ரக்ஷகா, பக்த ஜன பரிபாலா, நீர்தான் இந்த சோதனையிலிருந்து காத்து நிலைகுலையும் மந்தார மலையை நிலைநிறுத்த வேண்டும். வருந்தாதே தேவேந்திரா, நான் இப்போதே கூர்ம அவதாரம் எடுத்து மலையை என் முதுகு ஓட்டில் தாங்கி நிலைநிறுத்துகிறேன்.
वासुदेवाय धीमहि पद्मनाभाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्। महाविष्णु महाकूर्मा गरुड वाहन मधुसूदन उलग रक्षक வேகமாக கடைந்த போது ஆலகாலம் என்னும் கடும் விஷம் வெளியே வந்தது. அந்த நச்சு புகையால் தேவர்களும் அசுரர்களும் திணறினர். என்னால் சுவாசிக்க முடியவில்லையே. ஐயோ ஐயோ, என்னால் பார்க்க முடியவில்லையே, நான் குருடனாகி விட்டேன். தேவி சதி, இந்நஞ்சு படைப்பை அழித்து விடும். அந்த அழிவை தவிர்ப்பதற்கு இந்நஞ்சை நாம் அழிக்க வேண்டும். உலக நலனுக்காக விஷத்தை அருந்திய சிவன் அவரின் கோப சக்தியாக ருத்ர தாண்டவம் ஆடுகிறார். கோபம் தாண்டி கருணை மலர பார்வதி தேவியின் அன்பு சிவனை அடைகிறது. ருத்ரம் சாந்தமாகி சிவம் மலர்கிறது. जल प्रवाह पावितस्थले कलेवलं व्यलम्बिताम्बुजङ्गतुङ्गमालिकां टमट्टमट्टमट्टमन्निनादवट्टमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिव शिव जटाकटाह सम्भ्रम प्रमन्निलिम्ब निर्झरि विलोलवीजिवल्लरी विराजमानमूर्धनि भगत् 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 फलल्ललाटपट्टपावके किशोर चन्द्रशेखरे रति प्रतीक्षणं कलाधरे प्रनन्दिनी विलास बन्धु बन्धुरस्फुरद्दिगन्त सन्तति प्रमोदमान मानसे कृपाकटाक्ष घोरणी निरुद्ध दुर्धरापदि क्वचित् दिगम्बरे मनो विनोदमे तुवस्तुनि भगवते
वासुदेवाय धन्वन्त्रये अमृतकलशहस्ताय அமிர்த கலசம் விடுங்குங்கள் அதை. தேவர்களுக்கு அது கிடைத்துவிடக் கூடாது. தேவர்களுடன் ஏற்பட்ட உடன்பாட்டை மறந்து அசுரர்கள் அமிர்த கலசத்தை பிடுங்கிக் கொண்டார்கள். எனக்கு தான் முதல்ல. இல்லை, எனக்கு வேண்டும். இல்ல, உனக்கு இல்ல, எனக்கு. தேவர்கள் குழப்பத்துடன் அசுரர்களை பார்த்து நின்றனர். சண்டையிடக்கூடாது என்ற மகாவிஷ்ணுவின் கட்டளைக்கு பணிந்து அவர்கள் நின்றார்கள். விஷ்ணு இதனால் மகிழ்ந்தார். ஜெகநாதா, ஜெகநாதா, ஏதாவது செய்யுங்கள், இல்லை விபரீதமாகிவிடும். ஜெகநாதா, அரக்கர்களுக்கு அமிர்த கலசம் கிடைத்து விட்டால் அதை பருகி மரணமற்றவர் ஆவர். இது தேவர்களுக்கு பெரும் பிரச்சனையாகிவிடும். மனம் தளராதீர்கள். அமிர்தத்தின் மேல் இருக்கும் பேராசை அவர்களை பிரித்து விட்டது. நான் இப்பொழுது என் வலிமையால் அவர்களை மயக்கி அமிர்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். பிறகு பகவான் விஷ்ணு பேரழகு வாய்ந்த மோகினி உருவம் எடுத்தார். அசுரர்களை நோக்கி போனார். இந்த அழகு யார்? சுந்தரி. சுந்தரி கடலில் இருந்து வந்தாளா இல்ல சொர்க்கத்தில் இருந்தா? எங்கிருந்து வருகிறாய் அழகு சுந்தரி? எங்களுக்கு அமிர்தம் வழங்குவாயா? வழங்கு. அமிர்தம் போன்ற புனிதமான பானத்தை அருந்துவதற்கு முன் நீங்கள் புனிதமாக வேண்டியது அவசியம். பிறகு நாங்கள் என்ன செய்ய? முதலில் நீங்கள் அனைவரும் கடலில் குளித்து வாருங்கள். பிறகு அமிர்தத்தை பருகுங்கள். விஷ்ணு நம்மை ஏமாத்தி விட்டார்கள். சொந்தமான அமிர்தத்தின் பங்கு எங்கே? கோபமடைந்த அசுரர்கள் தேவர்களுடன் சண்டையிட்டனர். பகவான் நம் பக்கம் இருக்கிறார். நாம் அமிர்தம் உண்டு இருக்கிறோம். நாம் அழிய மாட்டோம். வாருங்கள், சண்டையிடுவோம். அசுரர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். இவ்வாறாக பகவான் தன்னிடம் அடைக்கலமாக வந்தவர்கள் இழந்த பெருமையை மீண்டும் பெறவும், பக்தியில்லாத அரக்க குணம் நிறைந்தவர்கள் தண்டிக்கப்படவும் செயல் புரிந்தார். காலகால விஜமுண்டநாயகனே சதாசிவா, திருநீலகண்டனே நெற்றி கண்ணுடைய சாம்பசிவா. காலகால விஜமுண்டநாயகனே சதாசிவா, திருநீலகண்டனே நெற்றி கண்ணுடைய சாம்பசிவா. வேதம் ஓதுவோர் வாழ்வில் நின்றவனே சதாசிவா, வேதம் ஓதுவோர் வாழ்வில் நின்றவனே சதாசிவா. நாம் வேண்டும் போது எதிர் வந்து நின்றவனே சாம்பசிவா. சதாசிவா சாம்பசிவா, சதாசிவா சாம்பசிவா. செக் 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 செக். ஹலோ ஹலோ. அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். வாட் அ பெர்ஃபார்மன்ஸ். ஒரு யோகால ஒரு கதையே சொல்லிட்டாங்க. இது என்ன கதை தெரியுமா? கம் கம் ஹியர். கம். ராஜா, என்ன கதை சொல்லுங்க ராஜா. உங்க எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ண போறேன். சிவனே கொஞ்சம் தள்ளிக்கங்க. சிவனே, விஷ்ணுவை தள்ளிக்கங்க. இப்போ ஒரு சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ண போறேன். எங்க போறீங்க? கம் கம். அனைவரும் கரகோஷங்களை எழுப்புங்கள். காமன் நேரம் மனுஷன் உட்கார்ந்துருக்கா அப்படி உள்ளுக்குள்ளேயே. Thank you. What's your name? Okay, I don't understand. Keku, thank you so much. இன்னொரு தடவை சத்தமா கை தட்டிடலாம். Please give them a big round of applause. Please. A beautiful performance. Madam, please don't go. Please here. I would like to call Shyam Lakwani அவர்களை அன்புடன் மேலைக்கு அழைக்கிறேன். We would like to honor Priya Yoga Center. She is a yoga teacher. At the same time, she has conducted a beautiful dance performance for these small children. So let's give a big applause to Priya Yoga Center, and we are honoring her for that.
Thanks a lot, Priya, for your efforts. ஓராளா முன்னாடி வர சொல்லுங்க. Please go back. Please go back. Thank you, sir. Please come one by one, okay? Kindly, Priya, please come forward. சிவனே, come on, சிவனே. அவர் யோகா இன்ஸ்ட்ரக்டர் பிரியா அவர்கள். சூப்பர் மேடம். ஒரு மலையை பண்ணி ஒரு பாம்பை பண்ணி அதை கடைஞ்சு அங்க பாருங்க, ஒரு ஆள் சிவன் மாதிரியே இருக்கா பாருங்க. இவன் யாரும் நம்மளுக்கு தான் தெரியா. ஏய் என்னண்ணே கேட்கலண்ணே, பாம்பு வரேன். விஷ்ணு பாத்தீங்களா இல்லையா? டே கபீஷ், ரொம்ப நேரம் அப்படியே இருக்கியாடா? என்ன இது தனியா வாங்கிட்டு வந்திருக்கா அப்படி சைனா மால்ல இருந்து? சக்கரம் சக்கரம் from சைனா மால், from church. Please come forward. Once done, you can move. From neighbor auntie. They are fighting, no? They are doing like this. இவனுக்கு இன்னையோட முதல் பெர்ஃபார்மன்ஸ். என் பொண்ணுக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இவனோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு தான். இவனோட டயலாக் எழுதுறப்ப இவனை நான் வாட்ச் பண்றேன். டயலாக் ஒன்று ஓடுது அப்படின்ட்டா. டேய் Is your son, no? He acted well. எல்லாம் நம்ம பிள்ளைங்க தான். அம்மாட்ட சொல்லவா? உங்க அப்பா எங்கடா இருக்காரு? வீடியோ பண்றாரா? ஆளை காணமே. என்னக்கா பின்னாடி போய் உட்காந்துட்டீங்க? பார்க்கடலை கிடைச்சதே நீங்க தான்க்கா. Thank you so much. Sir, give it to me, sir. Cameraman. Thank you, sir. Thank you so much. Thank you so much, all kids. Okay, finish here. சிவன் கை கொடுத்துட்டு போறது ஃபர்ஸ்ட். விஷ் பண்ணுங்க சிவன். எம்பிட்டு அழகா இருக்கு பாருங்க. காலையில இருந்து பிள்ளை ட்ரெஸ் பண்ணி அப்படியே இருக்கு. போய் சுத்தி போட்டுருங்க.